ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மக்காச்சோளம் வாங்கும்போது சின்ன சைஸ் மக்காச்சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அடிகனமான பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மக்காச்சோளம் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. மக்காச்சோளத்தை சேர்த்துடலாம். மக்காச்சோளம் லேசாக பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரோட மூடியை மூடிடலாம். விசில் போடக்கூடாது, கேஸ் கட் இருக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த மக்காச்சோளம் ஃபுல்லாமே பொரிய ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அந்த டயத்தில் நல்லா குக்கரை குலுக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 தடவை, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அசைச்சு விட்டிங்கனாவே மேலே உள்ள பாப்கார்ன்லாம் கீழே வரும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் போட்ட மக்காச்சோளம்லாம் நல்லா பொரிஞ்சு பாப்கார்ன் ஆகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சோளம்லாம் நல்லா பொரியிற சவுண்டு நின்ன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்களே பார்க்குறீங்க. 100 கிராம் அளவுக்கு தான் போட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாப்கார்ன் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். சேம் மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ 100 கிராம் அளவுக்கு பாப்கார்ன் ஒரு 10 ரூபாய்க்குள்ளேயே வரும். உங்களுக்கு பாப்கார்னும் நிறையா கிடைக்கும். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த ஹோம்மேட் பாப்கார்னை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக் மலாய் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.